வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. இன்னைக்கு ஜனவரி 25, 2025 நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 1 இயர் ஆகுது. ஸோ இந்த ஓராண்டு காலமாக என்னோட பயணிச்சவங்களும் இதுக்கப்புறம் நம்மளை ஃபாலோ பண்ண போகிறவங்களும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி வெற்றிகரமாக ஒரு ஆண்டை நிறைவு பண்ணிட்டோம். 2வது ஆண்டுக்கு அடியெடுத்து வைக்கிறோம். இந்த நல்ல நாளில் அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு தயாராக போகிற நபர்கள் வந்து ஒரு டெமோ கிளாஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான டெமோ கிளாஸ் தான் இது. ஏன்னா கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து நான் டெமோ கிளாஸாக கொடுத்துட்ருக்கிறேன். அந்த அடிப்படையில் இப்போது டிஎன்பிஎஸ்சியில் புதுசாக இருக்கக்கூடிய, அதாவது ஏற்கனவே யூனிட் 8ன்றது இப்போ 6 மாற்றிட்டாங்க. தமிழ்நாடு, மரபு, பண்பாடு, வரலாறு, அரசியல் எல்லாமே இருக்கும் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கம். அந்த சுயமரியாதை இயக்கத்தை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனையும் முதல் சுயமரியாதை மாநாடு பற்றின எக்ஸ்ட்ரீம் டேட்டாவையும் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த டேட்டாவை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. குமுலேட்டிவா, அதாவது ஒரே இடத்துல இவ்வளோ தகவல்களை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இப்படி தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த கோர்ஸுமே யூனிட் நம்பர் 6ல் இந்த சுயமரியாதை இயக்கம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக யூனிட் நம்பர் 6ல் தமிழ்நாடு டாபிக் தான் எடுப்பேன். நான் இலக்கியமோ திருக்குறளோ டச் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அது பெரிய சிலபஸ், அதில் மார்க் ரொம்ப கம்மி. அதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகும். அது நம்ம நடத்தினா வருமா வராதுன்னு சொல்லவும் முடியாது. ஆனால் இதில் இந்த டாப்பிக்லாம் நடத்தினது வரும் அப்படின்னு நல்ல அஷூரன்ஸ் தர முடியும். ஸோ இந்த மாதிரி தான் ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லா கோர்ஸுமே இருக்க போகுது. இது வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸ், ஓப்பன் டு ஆல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கோர்ஸோட ஸ்ட்ரக்சர். என்னென்ன எடுக்க போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் நான் இந்த கோர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கோர்ஸ் தேவைப்படுறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 8870302702 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க. இந்த கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் எப்படி ஜாயின் பண்ணணும். இப்போ டெமோக்குள்ளே போகலாமா? நம்ம அப்புறம் வந்து இந்த கதையெல்லாம் பார்க்கலாம். சரி, முதல்ல சுயமரியாதை இயக்கம்னா என்ன, ஏன் இது வரணும்? அந்த பேர்லயே சொல்லுவாங்கல்ல, எல்லா பேர்லயும் இருக்கு சுயமரியாதை. நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும், சுயமா நம்மளுக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இதுக்கு பின்னாடி பின்புலத்துல நிறைய கதைகள் இருக்குது. லாஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சிலே ஒரு பாயிண்ட் கொடுத்து கேட்டிருந்தாங்க. அது ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அது சரி தவறு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்த ஆன்சர்ல எனக்கு உடன்பாடு பர்சனலாக கிடையாது. ஏன்னா இது நம்ம ஸ்கூல் புக்ஸ் தாண்டி வெங்கடேசன் சார் புக்ஸு, அதுக்கப்புறம் திராவிடர் கழகத்தினுடைய வெப்சைட்லேயே போய் நம்ம படிச்சிருக்கிறோம். அவங்க தானே அதுக்கு அத்தாரிட்டி. இப்போ நான் ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணுறேன்னா இந்த நோட்ஸுக்கு நான் தான் அத்தாரிட்டின்னு சொல்கிறேன். அதே போல் திராவிடர் கழகம் தான் பெரியாருக்கு அத்தாரிட்டியாக இருக்கிறாங்க. இப்போ அந்த டாபிக் பேசுகிறோன்னா ஒரு சென்சேஷனல் டாபிக், பட் நம்ம எஜுகேஷன் ரிலேட்டடாக தான் பேசுகிறோம். சரி, இப்போ அதுலேயே கொடுத்துருக்குறாங்க என்னன்னா, இந்த சுயமரியாதை இயக்கம் துவங்குவதற்கு மூல காரணம், முதல் காரணமே நம்ம ஐயர் ஆரம்பித்த முக்கியமான குருகுலம், அதாவது பரத்வாஜ ஆசிரமம், அப்புறம் பரத்வாஜ குருகுல கல்வி நிலையம். அதுக்கு நிறைய பேர் வேற பேர் வந்து அந்த பேரை மாத்திடுவாங்க. இவர்கிட்ட இருந்து இன்னொருக்கு தர கைக்கு போகும்போது இன்னொரு பேர் மாறும். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக கிளாஸ்ல எடுப்போம். இப்போ நான் ஜஸ்ட் இதுக்கு ஒரு ஹிஸ்டரி சொல்றேன், அவ்வளவுதான். அப்போ அதுதான் மூல காரணமா இருந்தது. ஏன்னா அங்க இரு குவளை முறை, இருபந்தி முறை, பிராமணர்களுக்கு ஒரு மாதிரி, பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஸோ ஐயர் மேல எல்லாருக்கும் ரொம்ப கடுப்பாயிட்டு அவரும் அந்த அந்த அமைப்பை விட்டுட்டு போயிடுவாரு. அது வேற கைக்கு போவோம். ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டேன், டிஎஸ்எஸ் ராஜன் கைக்கு போயிடும். அவருக்கு கண்ட்ரோல்ல நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் பெரிய கதை. டீட்டெயிலா நம்ம வந்து நீதி கட்சியில பெரியார் அண்ணாவை பத்தி படிக்கும்போது நம்ம பெய்டு கோர்ஸ்ல படிப்போம். இதுதான் மூல காரணம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா அது மட்டும் காரணம் கிடையாது, உண்மையான விஷயமா சொல்றேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே பெரியார் காங்கிரஸ்ல தான் பயணிச்சுட்டு வர்றாரு. அதுல ஏற்பட்ட மிகப்பெரிய முரண் இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும். நவம்பர் 25 1925 நவம்பர் 25 1925 பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. இந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறது திரு கல்யாண சுந்தர முதலியார், அவர் தான் தலைமை தாங்குறாரு. இந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு தீர்மானத்தை வந்து பெரியார் கொண்டு வர்றாரு. நான் திரும்பவும் சொல்றேன், இது சுயமரியாதை இயக்கம் உருவாக காரணம் பரத்வாஜ ஆசிரமம் தான், அங்க நடந்த இன பாகுபாடு தான் அப்படின்றாங்க. அது கிடையவே கிடையாது, நான் அடிச்சு சொல்லுவேன். அதுதான் இங்க நான் ப்ரூவ் பண்றேன். என்னன்னா அது மட்டும் கிடையாது, அது ஒன் ஆஃப் த ரீசன். பட் மெயின் ரீசன் என்னது, ரொம்ப காலமா ஒரு இடஒதுக்கீடுக்காக தீர்மானத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவரு தனியா இருக்கும் பொழுதும் கொண்டு வந்தாரு, காங்கிரஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறமும் அதை செய்யறாரு. ஆனா கடைசி வரைக்கும் பாருங்க 6வது முறையா கொண்டு வந்திருக்கிறாரு.
நடைமுறைக்கே படுத்த முடியல. ரிசர்வேஷன் பாலிசி 1921 ஜிஓ, கவர்மெண்ட் ஜிஓ பாஸ் பண்ணிருப்பாங்கல்ல, முடியவே இல்லை. இதுதான் மிக முக்கியமான காரணமாக இருந்தது அவர் காங்கிரஸ் வந்து வெளியேறது. சரியா? திருவிக என்ன பண்றாருன்னா, இந்த தீர்மானத்தை நாங்க ஏத்துக்கல. அப்ப தோல்வியை வந்து அறிவிக்கிறார். காரணம் என்ன சொல்றாரு பாருங்க, பொது நன்மைக்காக இத்தீர்மானத்தை அங்கீகரிக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம், எங்களுக்கு எல்லாருமே வேணும், நீங்க சொல்ற ஒரு காரணத்துக்காக இடஒதுக்கீடு நாங்க அமல்படுத்திட்டோம் அப்படின்னா மற்றவங்க எல்லாம் எங்களை வச்சுப்பாங்க, அப்ப அவங்க ஓட்டுல எனக்கு வராம போயிடும், அப்ப நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், உங்க தீர்மானம் தோல்வி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு திருவிக. இது நடந்தது உண்மையாவே, இது நான் சொல்லலைங்க, திராவிடர் கழகத்தினுடைய வெப்சைட்லேயே போட்டிருக்கிறாங்க. அவங்க தான் அதுக்கு வந்து உரிமை கொண்டாடுறாங்க இல்லையா, அவங்களே அதை தான் சொல்றாங்க. சரி, இப்பதான் பெரியார் என்ன முடிவு பண்றாருன்னு நல்லா கவனிங்க. பெரியார் இனி காங்கிரஸை ஒழிப்பதே எனது வேலை என்று துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு தம் ஆதரவாளர்களுடன் வெளியேறினார். இப்படிதான் பெரியாரு காங்கிரஸ்ல இருந்து வெளியே போறார். இது ஒரு ஸ்டோரி. அந்த பேக்ட்ராப்ல நம்ம சினிமாலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி கதைகள் ஓடிட்டு இருந்தது, திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, திரும்ப இப்படி நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் கொண்டு ஒரே குவிப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் இது ஒரு காரணம். பரத்வாஜ குருகுல ஆசிரமத்துல நடந்த சம்பவம் ஒரு காரணம். இதை தாண்டி அவருக்குள்ளாரே நிறைய சிந்தனைகள் ஓடிட்டு இருந்தது. அப்பதான் அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, இந்த சுயமரியாதை மாநாட்டை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொரு பக்கம் வைக்கம் சத்தியாகிரகமும் ஒரு முக்கியமான காரணம். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, இவ்வளவு விஷயம் இருக்கும்போது அவர் சுயமரியாதை இயக்கத்தை வந்து உருவாக்குறாரு. தனியா ஒரே ஒரு காரணம்னு சொல்லி போனாட்டி டிஎன்பிசியில குரூப் 1லயே ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தோம், அதை குரூப் டிஎன்பிசி ஆன்சர் கீழயும் அதை அவன் ப்ரூவ் பண்றான், இதுதான் ஆன்சர்னு சொல்றான். ஆனா அது உண்மை, அது கிடையாது. சரி, அப்போ வைக்கம் சத்தியாகிரகம், அங்க நடந்த கோயில் நுழைவு போராட்டம், அதே போல தமிழ்நாட்டிலையும் பின்னாடி பண்றாரு. இவர் தலைமையில முக்கியமான நபர்கள்லாம் எந்தெந்த இடத்துல யார் யார் பண்ணாங்கன்றது பெரிய டீடைல் நம்ம கொடுத்துருக்கோம் கிளாஸ்ல, அது ஃபுல் கோர்ஸ்ல. இதெல்லாம் தான் நடந்த சம்பவம். இப்ப காங்கிரஸ் என்ன பண்றாரு, இதுல இருந்து பெரியார் வெளியேறுகிறார், வெளியேறிட்டார். சில பேர் சொல்றாங்க இதுக்கப்புறம் நம்ம சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சதா சொல்றாங்க. சில பேர் இல்லைங்க, சுயமரியாதை இயக்கம் என்னைக்கு ஆரம்பிச்சாங்க, யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரியல. அதாவது ஏற்கனவே ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருந்தது, இவர் அதுல போய் என்ன பண்றாரு, அந்த இயக்கத்துல தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறாரு, தன்னை முதன்மையானவராக மாற்றிக்கொள்கிறார். அப்ப சுயமரியாதை இயக்கம் ராமநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரால தான் இந்த இயக்கம் முதல்ல துவங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அல்லது பொய்ன்னு தெரியாது, இப்படியும் ஒரு கருத்து இருக்கு. இதுலதான் இவர் பெரியார் ஏறி சவாரி செய்தார் அப்படிங்கிறதையும் ஒரு கருத்தா சொல்றாங்க. அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இதுல வந்து நம்ம ப்ராப்பரா இதுதான் கரெக்ட் அப்படின்றத உடைச்சு பேச முடியல, ஏன்னா நிறைய சோர்ஸ் நிறைய மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த சுயமரியாதை இயக்கம் பெரியாரால முன்னின்று எப்பொழுது துவங்கப்பட்டது, நடத்தப்பட்டதுன்னு சொல்றாங்கன்னா, காங்கிரஸ்ல இருக்கும் போதே. நவம்பர்ல தான் காங்கிரஸ் மாநாடு நடக்குது, பெரியார் இருக்கிறார். அதுக்கு முன்னாடியே பாருங்க, குடியரசுன்னு ஒரு இதழ் வந்து ஆரம்பிக்கிறார். அந்த குடியரசு அப்படிங்கிற இதழ் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா பெரியார் தான், அவருடைய அதிகாரப்பூர்வமான ஏடு. இது ஆரம்பிச்ச தினத்தை தான் சுயமரியாதை ஆரம்பிச்ச நாளாக நம்ம தோராயமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி, 2/5/25, அதாவது மே மாதம் 2ஆம் நாள் 1925 பெரியாரு குடியரசுன்னு ஒரு இதழ் ஆரம்பிக்கிறார். அந்த இதழ் ஆரம்பிச்ச தினத்தை நம்ம சுயமரியாதை இயக்கம் துவங்கப்பட்ட நாளாக தோராயமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், அளவே தப்புன்னு இருக்குது. அப்ப காங்கிரஸ் இருக்கும்போதே சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சார் அப்படிங்கிறதும் ஒரு பொருளாக நம்மளுக்கு படுகிறது, எடுத்துக்கொள்ளலாம். இதுல பெரியார், இப்ப நம்ம வந்து பெரியார்னு சொன்னாலே கடவுள் மறுப்பு கொள்கை தான் முதல்ல வந்து நிற்கும். கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை கற்பிப்பவன் முட்டாள், அதுக்கு இது பண்றவன் அப்படின்னு பயங்கரமா பேசியிருப்பார் இல்லையா, நமக்கு அதான் மைண்ட்ல வரும். ஆனா முதல்ல பெரியார் தன்னுடைய குடும்பத்தை விட்டு எங்க தான் போனார், காசிக்கு தான் போனார், கடவுளை தான் நம்பி போனார். அங்க போயிட்டு அவருக்கு அங்க நடந்த சம்பிரதாயங்கள்லாம் பிடிக்கல, அங்க ஒரு ஜாதி ஒவ்வொரு ஆட்களை ஒவ்வொரு மதம் சார்ந்த ஆட்களை எப்படி பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வெளியில வரணும்னு நினைக்கிறாரு. அவருடைய முதல் பத்திரிகையை பாருங்க, யார் ரிலீஸ் பண்றதுன்னு பாருங்க, திருப்பாதிரி புலியூர், நம்ம கடலூர்ல இருக்கிறது திருப்பாதிரி புலியூர் சிவசண்முக மெய்ஞான சிவாச்சாரியார் சுவாமிகள், அவரோட உண்மையான பேர் இதுதான், எனும் ஞானியார் சுவாமிகளை, அந்த ஞானியார் சுவாமிகளை கொண்டுதான் ஈரோட்டில் குடியரசு என்னும் வார இதழை துவக்கினார் ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள். புரியுதுங்களா? அப்போ
ஆரம்பிச்சதே ஒரு சாமியார் வச்சுதான் ஆரம்பிச்சிருக்காரு. திருப்பாதிரி புலியூர் சிவ சண்முக மெய்ஞான சுவாமிகள் அவரை வச்சுதான் ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த பதிப்பகத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா உண்மை விளக்க அச்சகம் அப்படின்னு பேர். பப்ளிகேஷன் நேம் என்னது? உண்மை விளக்க அச்சகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார். ஸோ இது வந்து சுயமரியாதை இயக்கத்தை பற்றிய ஒரு சாம்பிள், அதாவது ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமோ வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்க, இது முடிஞ்சதுங்க. இது முடிஞ்ச உடனே கூற்றா மாநாட்டை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சுயமரியாதை மாநாடுகள் துவங்குகிறது. இதை பத்தி நாம டீட்டெயிலா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய போறோம். பார்க்கலாமா? முதல் சுயமரியாதை மாநாடு பிப்ரவரி மாதம் 17, 18ஆம் நாள் 1929 செங்கல்பட்டு நகரில் நடக்கிறது. 29ல செங்கல்பட்டுல நடக்குது. சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த ப. சுப்பராயன் இதனை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார். 1926ல சுயேட்சையாக முதலமைச்சரான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பி. சுப்பராயன். அவருடைய தலைமையில தான் இந்த இயக்கம் வந்து முதல் முறையாக சிறப்புரை ஆற்றி துவங்கி வைக்கப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் மெயினான பாயிண்ட். அப்ப இருந்த சிஎம் வந்திருக்கிறாரு சுயமரியாதை மாநாட்டுக்கு. இந்த கூட்டத்துல இருந்துதான் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சாதிய பெயரை, நாயக்கர் என்ற சாதிய பட்டத்தை ஈவே ராமசாமி அவர்கள் துறக்கிறார். இங்கதான் முடிவு பண்றார், இனிமேல் நான் அந்த நாயக்கர் அப்படிங்கிற பட்டத்தை போட மாட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ண போறேன், ஈவே ராமசாமி அப்படின்னு தான் பேர் எழுத போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை பார்த்துதான் நிறைய பேர் அதுக்கப்புறம் தன்னுடைய சாதிய பெயர்களை தன்னுடைய பேருக்கு பின்னாடி இருந்து நீக்கிறதாக ஒரு வரலாறு உண்டு. அடுத்தது மாநாடு கூட போது. மாநாட்டில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை பார்க்க போறோம். மாநாட்டு பந்தலின் பெயர் பனகல் அரசர் பந்தல் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பனகல் அரசர் தான் என்ன பண்றாரு, அதுக்கு முன்னாடி 2 முறை இருக்கிறார். 1921 தேர்தல் முதல்ல நடக்குது. சுப்புராயலு ரெட்டியார் என்ன பண்றாரு, முதலமைச்சரா வராரு. ஒரு ஆண்டுக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல அவர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. நிறைய இடங்கள்ல இல்ல அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் போனது ஒரே ஆண்டுல போயிடுறாரு. அப்ப யார் வர்றது அப்படின்னா பனகல் அரசர், ராஜா ஆஃப் பனகல் ராமராய நீங்கர், அவர் வர்றாரு. 21ல இருந்து 23 வரைக்கும். அப்ப 3 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல். 23ல ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலையும் ராமராய நீங்கர் என்ன பண்றாரு, மீண்டும் முதலமைச்சராக வர்றாரு. 26 வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சியில இருந்து அந்த அமைச்சரவையில குளறுபடிகள் ஏற்படும். ஆன்டி மினிஸ்ட்ரியல் அப்படின்னு ஒரு அமைச்சகம் எதிராக, அரசுக்கு எதிராக ஒரு அமைச்சகம் செயல்பட்டு வெளியில வருவாங்க. அதுல முக்கியமான நபர் பார்த்தீங்கன்னா நம்ம சுப்பராயன், பி. சுப்பராயன். அது மட்டும் இல்லாம நடேச முதலியார், நீதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தவரே அவர் தான். அவரும் அதுல இருந்து வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் சுயேட்சையாக மீண்டும் யார் ஆட்சி அமைக்கிறதுன்னு தெரியல, ஒரு குழப்பம் ஏற்படும் போது சுயேட்சை நபர் வாங்க ஆட்சி பண்ணுங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ வந்து பி. சுப்பராயன் வந்து ஆட்சிக்கு வந்துடுறாரு, முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிறார். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இப்ப நான் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டேன். இதை நான் ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸா எடுப்பேன் நீதி கட்சியில, அது வேற. அந்த பனகல் அரசர் முன்னாள் முதல்வர் இல்லையா, அவருடைய பேர்ல பனகல் அரசர் பந்தல்னு பேர் வச்சிருக்கிறாங்க. மாநாட்டு மேடையின் பெயர் TM நாயர் அரங்கம். TM நாயர் யாரு, நீதி கட்சி தோன்ற காரணமா இருந்த மூவரில் ஒருவர். TM நாயர், நடேச முதலியார், பி. தியாகராய செட்டியார், 3 பேர் தான் முக்கியமான ஆட்கள். இதுல நம்ம டி நகர் பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தியாகராய நகர், அவர் பேர் தான். தியாகராய செட்டியார் வந்து தெலுங்கு பேசக்கூடியவர், அவர் பூர்வீகம் தமிழ் கிடையாது. TM நாயர் பார்த்தீங்கன்னா அவர் பூர்வீகம் கேரளம், மலையாள மொழியை பேசக்கூடியவர். நடேச முதலியார் தான் ஒரு தமிழர், தமிழ்நாட்டை சார்ந்தவர். ஸோ 3 பேர்ல அவர் ஒருத்தர் தமிழர். இந்த TM நாயர் அரங்கம் அப்படின்னு பேர் வச்சிடுறாங்க இந்த அரங்கத்துக்கு. மேடைக்கு பேர். கொடியை ஏற்றியவர் யாருன்னா PT ராஜன். இப்ப இருக்காரு பாத்தீங்களா, முன்னாடி நிதி அமைச்சராக இருந்தார். இப்ப என்ன அமைச்சராக இருக்காருன்னு யாருக்குமே சரியா தெரியல. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம PT பழனிவேல் தியாகராஜன் இருக்காரு பாருங்க மதுரையில, அவருடைய தாத்தா PT ராஜன். ஸோ அவங்க அப்பா அவங்க எல்லாம் பாரம்பரியமா பாத்தீங்கன்னா இதுல இருந்து வந்தவங்க, திக அரசியல இருந்து வந்தவங்க. அவர் வந்து கொடி ஏற்றி வைக்கிறார். தலைவர், இந்த கூட்டத்துக்கு தலைவர் யாருன்னு பாருங்க, பட்டி வீரன் பட்டி WPA சவுந்தரபாண்டியன். தலைவர் யாரு, பட்டி வீரன் பட்டி WPA சவுந்தரபாண்டியன். செங்கல்பட்டில் நடந்த முதல் சுயமரியாதை இயக்கத்தின் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருக்கிறார். துணைத் தலைவர்கள் நிறைய பேருக்கு கான்செப்டே தெரியாது. அதான் சொல்லுவேன், நீங்க இந்த பேஜ்லயே நீங்க கேள்விப்பட்டது நாயகர் பட்டம் திறந்தது செங்கல்பட்டு மாநாடு 29 WPA சவுந்தரபாண்டியன், இதுதான் நீங்க மேக்சிமம் பார்த்துருப்பீங்க.
மற்ற டீட்டெயிலாம் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேள்வியே படுவீங்க. உங்களுடைய மனசாட்சியை தொட்டு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பெரியாரும் ஏடி பன்னீர்செல்வம், சிலங்கள ஏடி பன்னீர்செல்வம் கொடுத்துருப்பாங்க. எது எப்படியோ பன்னீர்செல்வம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பன்னீர்செல்வம் பெரியாரும் தான் துணைத் தலைவராக செயல்பட்டு இருக்கிறாங்க இந்த முதல் சுயமரியாதை மாநாட்டுக்கு. செயலாளராக ராமநாதன். ராமநாதன் என்னவா செயல்பட்டு இருக்கிறாரு? செயலாளராக செயல்பட்டு இருக்கிறார். தெரியுதா அந்த ராமநாதன் யாருன்னு? இப்ப உங்களால லிங்க் பண்ணி பார்க்க முடியுதா? இதைத்தான் நாம சொல்றோம், இந்த சுயமரியாதை இயக்கத்துக்கு அடித்தளமிட்டதே ராமநாதன் அப்படிங்கிற ஒரு நபராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஏன்னா நான் ஒண்ணு சொல்லிவிட்டு உடனே இவர் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்ப சீமானுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மாதிரி எனக்கு தான் கைப்பற்ற போறீங்க. ஃபேக்டை சொல்றேன். அடுத்தது பாருங்க, முக்கியமான தீர்மானங்களை பார்க்க போறோம். மொத்தம் 34 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குது. குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும், மிக முக்கியமான தீர்மானம். இந்த 34 நம்மளால பார்க்க முடியாது, முக்கியமானதை மட்டும் சொல்றேன். சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சாதி மத பாகுபாடுகளை வேறுபாடுகளை பார்க்கக்கூடாது. சமய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக மூட நம்பிக்கை எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. சுயமரியாதை திருமணத்துக்கு சார்பாக சுயமரியாதை திருமணம், அதற்கு ஆதரவாக இந்த கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, மதத்தை தாண்டி திருமணம் பண்றது, அதுதான் சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவங்க என்கரேஜ் பண்றாங்க. அதுக்கு ரெசல்யூஷன் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அடுத்தது பாருங்க, விதவை மறுமணத்திற்கு ஆதரவாக. கைம்பெண் மறுமணம், விதவை என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, கைம்பெண் அப்படின்னு மாத்தினது யாரு? முத்தமிழறிஞர், திமுகவினுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். அப்ப அந்த கைம்பெண்ணுக்கு மறுமணம் செய்யுது. இது ரொம்ப முக்கியமான விஷயமாக தீர்மானமாக பார்க்கப்பட்டது 34. இதெல்லாம் ரொம்ப மேஜரானது. இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த முதல் சுயமரியாதை மாநாட்டில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பினுடைய மிக முக்கியமான தலைவர் யார் அப்படின்னா சுவாமி சகஜானந்தா. சுவாமி அப்படின்னால என்ன இருப்பாங்க? இப்ப நான் சொல்றது மேபி ஏதோ ஒரு ஜாதியை பத்தி பேசுற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் இருந்தாலும் உண்மையை நான் சொல்றேன். பெரும்பாலும் சாமியார்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க பெரும்பாலும் யாரா இருப்பாங்க? அந்த காலகட்டத்தில இருந்து ஐயர் அல்லது உயர்ந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்க முடியும். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, நான் பிராமின் அந்த ஒர்க்ஷிப் அப்படின்னு சொல்லியே நீங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னாலே, அதுவும் குறிப்பா சிதம்பரத்துல இருந்து நீங்க இந்த கும்பகோணம் போற ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னாலே போட்டிருப்பாங்க சில இடங்கள்ல நான் பிராமின் டெம்பிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அல்லது நான் பிராமின் அந்த ஒர்க்ஷிப், பிராமணர் அல்லாத நபர்கள் வழிபடக்கூடிய பிராமணர் அல்லாத ஒரு சாமியார் அங்க இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி குறிக்கிற மாதிரி வாசகங்கள் போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட தலைவர் யாருன்னா, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த சுவாமி சகஜானந்தா. ரொம்ப முக்கியமான நபர், இந்த கூட்டத்துல பங்கெடுத்தவர். இந்த கூட்டத்துக்கு மக்கள்லாம் போறாங்கல்ல, அது சம்பந்தமான தகவல்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, தனியா இந்த கூட்டத்துக்காக ஒரு ரயில் நிலையம், ஒரு அஞ்சல் நிலையத்தெல்லாம் உருவாக்குறாங்க. அந்த ரயில் நிலையத்துக்கு சார் பிட்டி தியாகராய செட்டின்னு பேர் வைக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு அங்க போய் இறங்கிதான் அந்த கூட்டத்துக்கு போனோம். அஞ்சல் நிலையத்துக்கு பனகல் அரசர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ராமராய நீங்கள் அவருடைய பேரை வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் அப்ப இல்லை, அவங்கள ஆதரவாக என்ன பண்றாங்க, அவங்களை ஞாபகப்படுத்தும் விதமாக அவங்க பேர்லாம் வச்சு சிறப்பிக்கிறாங்க. இந்த கூட்டத்துல பாருங்க, 6000க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டதாக ஒரு கருத்து உண்டு. 6000க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டதாக ஒரு கருத்து உண்டு. இந்த கூட்டத்துல பேசியவங்க முக்கியமான நபர்கள் யாருன்னு பாருங்களேன். நாகம்மையார். நாகம்மையார் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆர்கே சண்முக செட்டியார். ராமநாதன், நம்ம ராமநாதன். பட்டுக்கோட்டை அழகிரிசாமி, புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இவங்கெல்லாம் முக்கியமான நபர்கள் இந்த கூட்டத்துல பேசியவங்க. குத்தூசி குருசாமி, குஞ்சிதம் குருசாமி, இவனுடைய கலப்பு திருமணம் இங்க நடந்தது. ஜாதி மறுப்பு, இன மறுப்பு, சுயமரியாதை திருமணம் இங்கே நடத்தப்பட்டது. யார் நடந்தது? குத்தூசி குருசாமி, குஞ்சிதம் குருசாமி. அதான் பேர் குஞ்சிதம் அம்மாள். அவரை மேரேஜ் பண்ணதுனால குஞ்சிதம் குருசாமின்னு ஆயிடுறாங்க. இவங்க திருமணம் இதான் முதல் ரொம்ப முக்கியமான ஒரு கலப்பு திருமணம் இந்த கூட்டத்திலேயே முடிவு பண்ணி நடத்தப்பட்டது. இந்த குத்தூசி குருசாமி தான் யாருன்னா, காலங்காலமா சொல்றாங்க இல்லையா, பெரியார் தன்னுடைய இதழ்ல எழுத்து சீர்திருத்தம் பண்ணார். தமிழ்ல
தமிழ் எழுத்துக்கள் சீர்திருத்தம். எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா நான் அப்படின்னா இப்படி எழுதுவாங்க அப்பலாம். அப்புறம் அப்படி எழுத வேண்டாம், இப்படி போடலாம் அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் சீர்திருத்தம் தமிழ் மொழியில. இதெல்லாம் பெரியார் பண்ணாருன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பெரியாரோட இதழ்ல உண்மையாவே அந்த சீர்திருத்தத்துக்கு சொந்தக்கார தமிழன் யாருன்னா நம்ம குத்தூசி குருசாமி தான். இவர் தான் அதுல எழுத்து சீர்திருத்தங்கள் பண்ண முதன்மையான ஒரு அறிஞர். சோ இதுதான் முதல் சுயமரியாதை மாநாடு. யோசிச்சு பாருங்க, இதுதான் பெரியார்ல சுயமரியாதை சம்பந்தமான முதல் மாநாட்டுல எடுக்கக்கூடிய விஷயம். இப்ப இதை பார்த்து நிறைய பேர் காப்பி பண்றாங்க, அது ஒரு விஷயம். இதை பார்த்து அடுத்தடுத்து எடுக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்த கண்டென்ட்டை வந்து இப்ப கொடுத்துருக்கோம் இல்லையா, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இப்ப ரயில்வே ஸ்டேஷன் நேமு, போஸ்ட் ஆஃபீஸ் நேமு, இல்ல முக்கியமா கலந்துக்கிட்டு பேசணுவங்க எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, முக்கியமான துணைத் தலைவர் யாரா இருந்தாங்க, பந்தலுக்கு பேர் என்ன வச்சாங்க, அந்த அந்த மேடைக்கு என்ன பேர் வச்சாங்க, யார் வந்து ஓப்பனிங் செரமனி சிறப்பு உரை யார் நிகழ்த்தினாங்க, இதெல்லாம் பெரும்பாலானவங்க எல்லா இடத்துலயும் ஏதாவது இடத்துல ஒரு டேட்டா இருக்கும் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து என்ன பண்றோம், மொத்தத்தையும் கவர் பண்ணி இந்த இதுல கொடுத்துருக்கோம். இதுதான் டெமோ கிளாஸ். இப்படித்தான் படிக்க வேண்டும். இப்ப யோசிங்க, இப்படி படிச்சீங்க, சுயமரியாதை மாநாட்டம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, குரூப் 1 கூட வச்சுக்கோங்க, நீங்க இருந்து ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா? நீங்க எல்லாருக்குமே இப்ப சுயமரியாதை இருக்குது, சுய அறிவு இருக்குது, சுய சிந்தனை இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், முடியும்ல? இல்லப்பா, இதை தாண்டி ஒரு கேள்வி கேட்டான், அப்பவே ஆன்சர் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? நான் தான் இவ்வளவு படிச்சு வச்சிருக்கேனே, அதாவது சுயமரியாதை முதல் மாநாட்டில் நான் இவ்வளவு படிச்சு வச்சிருக்கேன். இதை தாண்டி ஒண்ணு கேட்டான்னா இதை நான் ஆப்ஷனை வச்சு எலிமினேஷன் பண்ணி அடிச்சு நவுத்தி ஆன்சர் கொண்டு வந்துருவேன். முடியும்ல? முடியணும். அப்படி படிச்சாதான் குரூப் 1 மாதிரியான தேர்வுகளை நம்ம சாதிக்க முடியும். அதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கிறேன். நம்ம யூடியூப்லயும் சரி, பெய்டுலயும் சரி. இப்போ நீங்க கேட்கலாம், அப்ப ஏன் சார் நீங்க யூடியூப்ல ஃப்ரீயா எடுத்துட்டு போயிடலாம்ல, மொத்தத்தையும் ஃப்ரீயா எடுத்துட்டு போயிட்டோம்னா இதுல எந்த பயனும் இல்லை. முதலமைச்சர் சொல்றாருல அந்த மாதிரி. ஏன்னா பாஸ் பண்ற படிக்கிறவன் யார் படிக்கிறான்னு தெரியாது, அவன் பாஸ் பண்ண நம்மகிட்ட சொல்லவும் மாட்டேங்கிறான். நம்ம மொத்த உழைப்பும் விடலுக்கு கிடைத்த நீர் மாதிரி போய் சேர்ந்துருது. ரெண்டாவது, எந்த ஒரு விஷயத்தையும் இலவசமா கொடுத்தோம்னா அதுக்கு மரியாதையும் அதுக்கு அருகதையும் அதுக்கான நம்பிக்கையும் இருக்காது, இழந்துரும். இது என்னுடைய ஸ்ட்ராங் பிலீவ். அதனாலதான் நம்ம ஒரு மினிமமான பிரைஸ்ல இந்த ஆன்லைன் கோர்ஸை கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த சப்ஜெக்ட்ல இந்த டாபிக் மட்டும் இல்லை, வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், புவியியல், பொருளாதாரம், இந்திய அரசியலமைப்பு, இப்ப இருக்கக்கூடிய யூனிட் 5, 6, அப்ப இருந்த யூனிட் 8, 9, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்ளீட் ஜிஎஸ். மற்றது நம்ம எதுவுமே எடுக்க மாட்டோம். அதாவது லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷோ, மேக்ஸோ நம்ம தொடர்றதே கிடையாது. ஜிஎஸ் மட்டும் நம்ம எடுக்கிறோம், ஒன்லி ஜிஎஸ். இது நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கேட்கலாம், சார் நான் ரயில்வேக்கு படிக்கிறேன், இதெல்லாம் தேவையா? பெரியாரை பத்திலாம் கேட்கக்கூடாது. நான் அதையும் சேர்த்து கொடுக்குறேன் வேற டிஎன்பிசி கோர்ஸ்ல. ரயில்வே எஸ்எஸ்சிக்கு படிக்கிறீங்கன்னா இது 2 வராது, அவ்வளவுதான். இந்த 2 டாபிக் வராது, மற்றதெல்லாம் வரும், அவ்வளவுதான். ஸோ தமிழ் இங்கிலீஷ்ல கிளாஸ் இருக்க போது பைலிங்குலா இருக்கும். ரெக்கார்ட் வீடியோ கோர்ஸ் தான் இது, லைவ் கிடையாது. நீங்க எப்போ வேணாலும் பார்த்துக்க முடியும். வீடியோ அண்ட் பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நெட்டை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அடுத்த முறையெல்லாம் நெட் கனெக்ஷன் இல்லைனாலே நீங்க என்ன பண்ண முடியும், ஆஃப்லைன்லேயே வீடியோஸை பார்த்துக்க முடியும். ஆனா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது, யாருக்கும் ஷேர் பண்ணலாம் முடியாது, உங்க போன்ல மட்டும் தான் வச்சுக்க முடியும். 15 மாசம் வேலிடிட்டி, 3000 ஃபீஸ். நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி 3 கோர்ஸ் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா 2024 பேட்ச்ல உங்களுக்கு இப்போ 1500 பே பண்ணா போதும். மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா 1500 பே பண்ணா போதும். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் 699, ஒவ்வொரு சப்ஜெக்ட் தனித்தனியா ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா. இந்த ஆஃபர் பிப்ரவரி 11 வரைக்கும் தான் இருக்குது. ஏன்னா பிப்ரவரி 11 தைப்பூசம். போன வருஷம் தைப்பூசம் அன்னைக்கு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கிலீஷ் டேட் 25 இன்னைக்கு. ஆனா அந்த தமிழ் தினம் பாத்தீங்கன்னா தைப்பூசம் நாள் தான். தைப்பூசம் வந்து பிப்ரவரி 11 வருது. ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னையோட இந்த ஆஃபர்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எந்த ஆஃபருமே இருக்காது. இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் ஆஃபர், மற்ற டிஸ்ட்ரிபியூட் விடோ, பிடபிள்யூடி எதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்டா 1 இயர் கோர்ஸ்னு மாறிடும். இது ஃபீஸ். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்கு இது ஃபீஸ். பிப்ரவரி 12 இருந்து நீங்க எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல இந்த கிளாஸஸை பார்த்துக்க முடியும். ஆண்ட்ராய்டுக்கு தனியாகவும், ஐபோனுக்கு தனியாகவும், லேப்டாப்ல சிஸ்டம்ல பாக்குறதுக்கு தனியாகவும் லிங்க், 3 லிங்க்குமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அதுல ஜிஎஸ்ல ஃபுல் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த கோர்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். இதை தாண்டி நீங்க பர்சனலா செய்ய வேண்டிய ஒரே விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது. ஜிகேக்கு மட்டும் நான் சொல்றேன். நீங்க மேக்ஸுக்கு படிக்கிறீங்கன்னா நீங்க தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க. தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறீங்க குரூப் 4, குரூப் 2னா அதுக்கு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க. நான் எதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு மட்டும்தான். ஜிஎஸ் மட்டும்தான் இப்படிதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியே நம்ம கிளாஸ் நடத்துவோம்.
அதுல நீங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை படிக்க வேண்டியது உங்க கடமை. இதுதான் நம்ம கோர்ஸினுடைய ஃபீச்சர். இதுல தான் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ். டிசிஷன் இஸ் யோர்ஸ். நீங்க முடிவு பண்ணுனதுக்கு அப்புறம் கோர்ஸ் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒரு ஆண்டுகள் ஆயிடுச்சு. அடுத்து 2ஆம் ஆண்டுக்கு போயிருக்கிறோம். நடுவில் நிறைய தடங்கல்கள், நிறைய பிரச்சனைகள் எனக்கு வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில் நடந்திருக்குது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நானும் வந்துட்டு இருக்கிறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு கடன் நிலையில இருந்து போராடி ஒரு உயர்வான இடத்தை அடையணும் அப்படிங்கிற சிந்தனையோட தான் போராடிட்டு இருக்கிறேன். நம்மளுடைய எல்லா போராட்டமும் வெல்லும். நன்றி, வணக்கம்.